ஃபர்ஸ்ட் படம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு கெட்டப், இந்த மாதிரி ஒரு இது கேஜிஎஃப் லுக்கில் நல்லா ஒரு கிராண்டாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்மளோட ஃபேன்ஸுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. படம் நல்லா ரிவ்யூ நல்லா வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி அஜித்தோட இது சப்போர்ட் நல்லா இருக்குது. படமும் நல்லா இருக்குண்ணா. இது அதோட எக்ஸ்பெக்ட் பண்ணது தானா. ஒரு ஃபேன் பேஸா நாங்க பார்த்ததோட நல்லாவே இருக்கு. அதுலயே அவர் சொல்ற ஒவ்வொரு டைலாக்கும் நல்லா இருக்கு. இருங்க பாய், அந்த டைலாக்லாம் வேற லெவலு. அது அவருக்கு மட்டும் தான் வரும், சூட்டாக அவருக்கு மட்டும் தான். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாமே லேடிஸ் ஃபேன்ஸ் ஃபுல்லாமே வந்திருக்காங்க. நாங்கள் ஃபேன்ஸ் கிளப் ஆர்கனைஸ் பண்ணுறதுல லேடிஸ் ஃபேன்ஸ் வர்றது வந்து பெரிய விஷயம். அதில் வந்து இப்போ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் பக்கம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அஜித் படத்துக்கு வந்து இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூரில். காலையில் 5 மணிலேருந்து டிஜே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதான் கோயம்புத்தூர்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பண்ணிட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் அஜித் ஃபேன்ஸ் கம்யூனிட்டி சார்பாக. அதே சமயம் இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தோன்னா பழைய சாங்ஸ் வந்து ரீமேக், அது எந்த அளவுக்கு வந்து இல்லை பழைய சாங் அப்படின்னா அதுதான் வைப்பு, பசங்களுக்கு வைப்பே அதுதான். இப்போ வந்து வேற ரெஃபரன்ஸ் எடுத்து வேற யாரோ மூலியமாக போகிறாங்க. இப்போ தலை படத்தை வச்சு தலையோட ரெஃபரன்ஸாக போயிட்டு இருக்கு. நம்ம டேரக்டர் எவ்வளோ டேரக்டர் தலையை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஃபேன் பாயா தலையை வச்சு படம் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. உள்ள என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் ஒரு சில எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே பூர்த்தி பண்ணணும்னு நம்புறேன். வேற லெவலில் படம் வரும்னு எதிர்பார்க்குறோங்க சார். எல்லாமே பயங்கரமாக வந்திருக்கு. சாங்ஸ்ல இருந்து பயங்கரமா ஒன்னொன்னா வந்திருக்கு. ட்ரெய்லர் டீசர் ரெண்டுலேயுமே வச்சுட்டாங்க. இதுக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆஃப்டர் வேதாளம் நான் ஒரு பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிருக்காங்க. டேரக்டரும் சரி, தலையும் சரி, தலை இறங்கி அடிச்சிருக்காப்ல இந்த படத்துல. ரொம்ப பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம். டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே மாட்டார் நம்புறோம். விடாமுயற்சி, அது தனி ஜானர், இது தனி ஜானர். இது ஃபேன்ஸுக்காகவே பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் த லாங் டைம். இதுக்கப்புறம் ரேசிங், பல ரேசிங் இருக்கு. அடுத்த செப்டம்பர் அக்டோபர் தான் எங்களுக்கு தெரியும். அது வரையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு தலை படம் விட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். ஆமா, பயங்கரமா இருக்கு. இப்ப ஜென்சின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லா பத்துக்குமே இந்த பாட்டு, இந்த ரீமேக்ஸ் எல்லாம் போட்டா மட்டும்தான் உட்கார்ந்து பார்ப்பாங்க. விடாமுயற்சிக்கு அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ், அதை எல்லா பேருமே வரவேற்றாங்க. இந்த படத்துல ஆடியன்ஸை உட்கார வைக்கணும்னா அந்த மாதிரி பாட்டு போடணும் சார். இனிமேல் இதுக்கப்புறம் வந்து லோகேஷ் சாரும் சரி, வர டேரக்டர் சரி, இந்த மாதிரி ஒரு ரீமேக் சாங்கை வந்து போட்டு ஆடியன்ஸை உட்கார வச்சு என்கேஜ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புறேன் சார். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ தலைக்காக இந்த வாட்டி வந்திருக்கோம். படம் நல்லா இருக்கு, ஃபேன் பேஸ் வைஸ் நல்லா இருக்கு. ட்ரைலர்லாம் பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. சரி வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பசங்களோட ஃபேன்ஸோட என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். படம் நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா போகுதுல்ல படம். உயிர் மூச்சு எல்லாம் தலை தான், எல்லாம் தலை தான். இந்த படத்தை நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி? ரொம்ப வெயிட் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு. இந்த படத்துக்கு ரொம்ப இது பண்றோம். நல்லா வரும் படம், செமையா இருக்குதுல்ல. ட்ரைலரே வேற லெவல் போயிடுச்சு. நான் தீவிர அஜித் ஃபேனுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு விடாமுயற்சிக்கு அப்புறம் அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது பெரிய கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. பயங்கர வேற லெவலா இருக்கு போகுது படம். அப்படியே சும்மா வெறித்தனமா இருக்கு போகுதுங்க. எல்லா தலை அஜித் அஜித் உயிரே. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ வில்லன் ரோலும் நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. அப்புறம் மற்ற ரோல் இந்த வில்லனை ஜாக்கி ஷெராப் எல்லாமே நல்லா நடிச்சிருப்பாங்க. நட்டாக்குதுங்க. திர்ஷா, பிரபு எல்லாம் இருக்காங்க. அதுங்க மங்காத்தா, பிரபு எல்லாமே, மங்காத்தா, நம்ம பில்லா எல்லாமே ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சிருக்குங்க. நீ படம் பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு போகுதுன்னு. சும்மா வேற லெவலில் இருக்கு போகுதுங்க.